ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தெபோராள் பாராக்கை நோக்கி, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. ஏற்கனவே நாம் நேற்று சிந்தித்தோம். இந்த இஸ்ரவேல் புத்திரரை கானானிய தேசத்தின் ராஜாவாகிய யாபீன் அவன் அடிமையாக வைத்திருந்தான். கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பொல்லாப்பை செய்தபடினால் அவர் அந்த யாபீன் ராஜாவுடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்திருந்தார். அவங்க அதை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்பொழுது அவர்களை மீட்கும்படியாக இந்த யாபீன் ராஜாவுடைய கையிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக, அந்த கானானிய ராஜாவுடைய கையிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சித்தம் கொள்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்பொழுது தான் தெபோராள் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பியிருந்தார். அந்த தெபோராள் பாராக் அப்படிங்கிறவனை நோக்கி அவள் சொன்னாங்க, நீ போய் யுத்தம் பண்ண போ, ஏன்னா கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? கர்த்தர் ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறாரு, நான் உனக்கு முன்னால் போய் எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீ தைரியமாக போய் அவங்களை ஒரு யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லுகிறாள். அப்போ இந்த பாராக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தெபோராளை பார்த்து, நீயும் என் கூட வரணும், நீ என் கூட வருவதாக இருந்தால் நான் போகிறேன், நீ வரலை அப்படின்னா நானும் போவதில்லை, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் திரும்பவும் இந்த தெபோராள் அவனுக்கு தைரியம் கொடுத்து சொல்கிறாங்க, கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்படவில்லையா? கர்த்தர் தான் உனக்கு முன்னால் போகிறாருல்ல, அப்புறம் ஏன் தயங்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை இரண்டு பேருமே கூட போகிறாங்க, தெபோராளும் பாராக்கும் அவங்க போகிறாங்க. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு முன்னாலே சென்றால், ஆண்டவர் நமக்கு முன்னதாக சென்றால் அந்த காரியம் வாய்க்கும். அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அந்த காரியம் ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் நமக்கு முன்னால் போகாமல் நம்ம எவ்வளவுதான் மனுஷருடைய தயவை நம்பி அல்லது மனுஷர்களை நம்பி நம்ம சுய பலத்தை நம்பி எந்த காரியத்தை நம்பி போனாலும் அந்த காரியத்தில் நாம் வெற்றி பெற முடியாது. அந்த காரியம் வாய்க்காது. அது ரெண்டு விஷயம் நம்ம நல்லா யோசிக்கணும். ஒருவேளை நம்மை நம்பியோ அல்லது மனுஷரை நம்பியோ நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் வாய்ப்பது போல் இருக்கும், வெற்றி கிடைப்பது போல் இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்காது, அது வாய்க்காமல் போய்விடும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை முன்வைத்து போகும்போது, ஆண்டவர் நமக்கு முன்னால் போனால் சில நேரம் பார்த்திங்கன்னா தோல்வி கிடைக்கிறது போலே தான் இருக்கும், தோற்று போகும் போலவே தான் தெரியும், இந்த காரியம் வாய்க்காது போல தான் இருக்கும். ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த காரியம் ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அந்த காரியம் அழகாக நாம் எண்ணியதற்கும் மேலாக அது நமக்கு வாய்க்கும் என்று சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. கர்த்தர் முன்னால் போனால் காரியம் வாய்க்கும், வெற்றி கிடைக்கும். இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு முன்னால் புறப்படவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் முன்னால் போனார், ஒரு பெரிய வெற்றியை அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் இங்கே வேதத்தில் பார்க்குறோம். எவ்வளோதான் ஒரு வேளை மனுஷருடைய உதவி கிடைச்சாலும், எவ்வளோதான் மனுஷருடைய தயவு நமக்கு கிடைச்சாலும், கர்த்தருடைய உதவி கர்த்தருடைய தயவு இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு வேளை மனுஷருடைய தயவுனாலேயோ அல்லது மனுஷருடைய உதவினாலேயோ அல்லது நம்முடைய சுய பலத்தினாலேயோ சில காரியங்கள் நம்ம சாதிச்சிருக்கலாம், சில காரியம் நமக்கு வாய்த்திருக்கலாம், சில வெற்றிகள் கூட நமக்கு கிடைத்திருக்கலாம், சில ஆசீர்வாதங்களும் கிடைச்சிருக்கலாம். ஆனால் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா அது நிரந்தரமாக இருக்காது. அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை தான் இருக்கும். அந்த வேதத்தில் நல்ல தெளிவாக இருக்குது. கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம், கர்த்தர் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் அது நல்ல ஒரு ஐஸ்வர்யம் தான், நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குறது தான் ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லைன்னா அது வேதனையாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற காரியமாக இருந்தால் அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. ஒருவேளை ஆண்டுடைய உதவி இல்லாமல் நமக்கு வரைக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு அது நல்லா தான் தெரியும். ஆனால் அது முடிவில் அது பயங்கரமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். நமக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கறதாக இருக்கும், நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதாகவும், அது ஒரு போராட்டத்தை கொடுக்கறதாகவும் தான் அது அமையும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் கர்த்தரை முன்வைத்து போகும்போது ஒருவேளை அந்த காரியம் வாய்க்காத மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாய்க்கும். ஒருவேளை அது சாதாரண காரியமாக தெரியும், ஆனால் பின்னால் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மேன்மையாக இருக்கும், பயங்கரமான ஒரு காரியமாக அது காணப்படும். அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு முன்னால் போகணும். அப்போ தான் அந்த காரியத்துக்கு கர்த்தருக்கு பின்னால் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அது ஈஸியாக அந்த காரியங்கள் முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நமக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் யார்? நமக்கு முன் செல்லக்கூடிய கர்த்தர். எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு முன்னால் செல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு தெய்வம். அவர் நமக்கு முன்னால் போய்கிட்டே இருக்கிறார். நம்ம அவர் பின்னாலே நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஏன் அவர் முன்னால் போகிறார் அப்படின்னா, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே செல்கிறார். கர்த்தர் ஏன் நமக்கு முன்னால் போகிறாரு? 1000 தடைகள் இருக்கும். அந்த தடைகளை தாண்டி நம்ம போகிறது அப்படிங்கிறது கடினமான காரியம். ஆனால் கர்த்தர் முன்னால் போகும்போது என்ன செய்கிறாரா, அந்த தடைகளெல்லாம் அவர் தகர்த்து போடுகிறார், தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறார். நம்ம சாதாரணமாக கடந்து செல்வதற்கு வழி செய்கிறார். இன்னும் கூட நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அவர் ஏசாயா 45:2 சொல்லியிருக்கு, அவர் கோணலானவைகளை செவ்வை பண்ணுகிறார். அவர் முன்னாலே போய், கர்த்தர் முன்னாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாதைகளை அவர் சரி செய்து கொடுக்குறார். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னார், ஆண்டவரே சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்னா, ஆடுகளுக்கு முன்னதாக செல்வான். சில நேரங்களில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஆடு மேய்த்து கொண்டு இருப்பாங்க. சில மேய்ப்பர்களை பார்த்திங்கன்னா கூலிக்கு மேய்ப்பாங்க. அவங்க அந்த ஆடுகளுக்கு பின்னால் போவாங்க. ஆடுகளெல்லாம் முன்னால் விட்டுட்டு இவங்க பின்னால் சால்ட்டாக போய்கிட்டு இருப்பாங்க, என்ன வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க கூலிக்கு மேய்க்கிறவங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஓனர், அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரராக இருந்தால் அந்த மேய்ப்பர் என்ன செய்வான்னா, ஆடுகளுக்கு முன்னால் போவான். அந்த ஆடுகள் அவனுக்கு பின்னாலேயே, அவன் முன்னால் போக போக அது பின்னாலே போய்கிட்டே இருக்கும். அதேபோல் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக நமக்கு இருக்கிறார். அவர் முன்னால் போகிறார், தடைகளை நீக்கி போடுகிறார், கோணலாக இருக்கிறவங்களாம் சரி பண்ணி பாதையை செவ்வை பண்ணி கொடுக்குறார். நம்ம அவருக்கு பின்னால் போய்கிட்டே இருந்தால் ஆபத்து இல்லை, அவர் பின்னால் போய்கிட்டே இருந்தால் தோல்வி இல்லை, அவருக்கு பின்னால் போய்கிட்டு இருந்தால் கலக்கம் இல்லை, அவருக்கு பின்னால் போனால் தடை இல்லை. அதனால் ஆண்டவரை முன்வைத்து நாம் பின்னாலே சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுதும் நமக்கு வெற்றி ஆண்டவர் கொடுப்பார். அந்த வெற்றியை நாம் சுதந்திரித்து கொண்டு, ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு அவர் பின்னாலே போவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஜெபம் செய்வோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக நீர் முன் சென்றபடியினால் ஒரு பெரிய வெற்றியை அவர் சுதந்திரித்தார்கள். நீர் முன் சென்றபடியினால் சமுத்திரத்தையெல்லாம் பிளந்து வழி உண்டாக்கினீர். நீர் முன் சென்றபடியினால் யோர்தானை குவித்து வைத்து வழி உண்டாக்கி கொடுத்தீர். ஆண்டவரே, அன்பின் தகப்பனை, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் உமக்கு பின்னால் நாங்கள் செல்லாமல், இந்த உலகத்திற்கு பின்னால், உலக மனிதர்களுக்கு பின்னால், எங்களுடைய சுய பலத்துக்கு பின்னால் நாங்கள் போய் தோற்று போகிறோம், ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம், மேன்மைகளை சுதந்திரிக்க முடியாமல் போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால் செல்லுகின்ற உண்மை நாங்கள் பின்தொடர்ந்து வருவதற்கு அர்ப்பணிக்கிறோம். தடைகளை தகர்த்து போடும் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி, கோணலாக இருக்கிறவற்றை செவைப்படுத்தி, பாதைகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நம்மளுடைய பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்யும். நம்மிடத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்தல்லும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.